சார் என் பேர் கணேஷ். போட்டு நான் 4 வருஷமாக ஓட்டிங்க இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஓட்டலான்னு பார்த்தா எனக்கு 3 நாள் சப்ஷன் பண்ணிட்டாங்க. எதனால் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். 2 ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன்னாங்க. ஒரு ஆர்டர் வந்து 6 மணிக்கு எடுத்தது பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் கஸ்டமரை. இன்னொரு ஆர்டர் வந்து திருவள்ளூர் போட்டாங்க. திருவள்ளூர் போட்டதுக்கு நான் என்ன சொல்லிவிட்டேன், அங்கே வந்து ரிட்டர்ன் ஆர்டருக்கு வராது, நான் வரலாம் சார் சொல்லிவிட்டு அவங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்குது. எனக்கு லாங்காக போட்டு விட்டுட்டு எனக்கு எதுவுமே பெட்ரோல் கூட எனக்கு கிடைக்காது. நாங்கள் வந்து ஆர்டரே வராது. 50 கிலோமீட்டர் போட்டு விட்றீங்க, லாஸ்ட்டில் போட்டு விட்டு நான் என்ன சார் பண்ண முடியும்? எங்களை கேன்சல் பண்ணலாம், 3 நாள் சப்ஷன் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. அதேமாதிரி ஆர்டர் டக்கு அந்த 10 செகண்ட்லேயே எடுக்குதுன்னு சொல்கிறீங்க ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது. அப்போ 20 செகண்ட் ஆக்குறீங்க. அது சரியில்லை, ரெஃபரன்ஸு சரியில்லை. சரியா கஸ்டமர் கால் பண்ண உங்களாம் முடிஞ்சு பார்த்துக்கன்றாங்க. தீபாவளி போனஸ் 3000 ரூபா எடுத்த எல்லாமே கஷ்டப்பட்டு ஓட்டினேன். அந்த 3000 ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க? 2 ஆர்டர் வந்தது. 2 ஆர்டர் எனக்கு டச் பண்ணுறேன் எடுக்கவே முடியல. ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. கேட்டதுக்கு நீங்கள் அசன் பண்ணி இது டைமிங் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு 3000 ரூபா வராது அப்படின்றாங்க. ஏன் சார் எங்கள் கஷ்டத்தில் அப்படி பண்ணுறீங்க? பார்ட்னர்னு சொல்கிறீங்க. பார்ட்னருக்கு எங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. கஸ்டமர் தான் சார் முக்கால்வாசி. எல்லா கார்பரேட் கம்பெனி எல்லாருமே நீங்கள் பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே கஸ்டமர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் சம்பாரித்து கொடுக்குறோம் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க? எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. எங்களுக்கு சுத்தமாக பண்ண மாட்டேறீங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கூட கிடையாது எங்களுக்கு. ஏன்னா மனுஷனாக மதிக்க மாட்டேறீங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போடும்போது கஸ்டமருக்கு 20 கிலோ கேஜின்னு சொல்கிறீங்க. 20 கிலோ கேஜி கொடுத்துட்டு ஒரு கஸ்டமர் போகிற அம்பத்தூரில் மினி வேலையில் ஏற்றுற இரும்பு எப்படியாப்பட்ட ஒரு 60 கிலோ இருக்காது. 60 கிலோ கொடுத்துட்டு எடுத்து போகன்றீங்க. எப்படி நாங்கள் எடுத்து போவோம்? உங்களுக்கு கால் பண்ணலாம், நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டேறீங்க. ஏன் கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் ஏன்னா கொடுக்குறது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. கஸ்டமர் கால் பண்ணலாம். கஸ்டமர் கேட்டால் நான் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்றீங்க. கொடுத்துட்டு பாரு கேஸ் எடுத்து போய் கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்து போய் கொடுத்துட்றோம். மறுநாள் பார்த்தா எனக்கு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. கஸ்டமர் கால் பண்ணால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நான் 3 நாள் சப்ஷன் பண்ணுறேன், அப்படி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இப்படிலாம் ரொம்ப போர்ட்டரில் ரொம்ப இதுவாகுது. நான் ஆரம்பத்தில் வந்து லிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி போர்ட்டர் நல்லாயிருக்கு, போர்ட்டரில் 4 வருஷமாக வந்தால் இல்லை, போர்ட்டரில் அதோட படு மோசமாக இருக்குது. இப்படிலாம் எங்கள் பார்ட்னருக்கே எங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சார் போர்ட்டரில். சார் 1 மணி நேரம் காலையில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் சார். ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன். கமிஷனும் எப்படியும் 200 ரூபா 250 ரூபா போய்டும். உங்களுக்கு பெட்ரோலும் 300 ரூபா போய்டும். அதில் என்ன சார் எங்களுக்கு நிற்கும்ல 900 ரூபா 800 ரூபா தான் சார் எங்களுக்கு நிற்கும். அதில் வந்து நாங்கள் 50-60 கிலோமீட்டர் இல்லை சார், லாங்காக போகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 150 கிலோமீட்டர் ஓட்டுறோம் சார். எங்கள் பேக் பெயின்லாம் எப்படி சார் இருக்கும்? இந்த போர்ட்ரோலில் வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி எங்களுக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. லிங்க்கு கொடுத்தா உங்களுக்கு 1000-200 கமிஷன். அந்த கமிஷன் கோசம் நான் ஒருத்தனை லிங்க் பண்ணி விட்டேன்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, ஆசை காட்டி அதான் அந்த எப்படி பட்டுன்னு அவங்களுக்கு தான் ஆர்டர் தராங்க. எங்களுக்குலாம் ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு வாங்கலாம், அது வாங்கலாம். சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே. ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், ரைட்டு, ஓகே. உங்கள் யூனிஃபார்ம் நாங்கள் போடுறோம். ஆரம்பத்தில் இப்படி பண்ணுறீங்க. அதேமாதிரி சேர்த்து விட்டாலும் அவங்களுக்கு சரியாக ஆர்டரு கொடுக்க மாட்டேறீங்க. எங்களுக்கும் வர மாட்டேது ஆர்டரு சரியாகவே. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு முடிவு சொல்லணும் சார். ரொம்ப படு மோசமாக இருக்குது இந்த போர்ட்ரோவில் பைக்.